அண்ட் உங்களுக்கான கேஷும் வந்து விடும். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சீரியஸாக கம்மியாக தான் இருக்கும். பட் சேஃபான டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டபிள். ஏன்னா ஸ்கேம் ஃபண்ட் வர போகுது. ஏன்னா உங்களுக்கு டேட்டா வர்றது எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்தே, எக்ஸ்சேஞ்சோட அக்கௌண்ட்லேருந்தே வரும். அப்படி இல்லை நீங்களே பண்ணி தரீங்கன்னா கேட்டா we are doing the legal. நீங்க எங்க கிட்ட பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். உங்களால பையும் பண்ணிக்க முடியும், அதே சமயம் செல்லும் பண்ணிக்க முடியும். சேம் அஸ் லோ ப்ரைஸ்லயும் சரி, அதாவது உங்களுக்கு எல்லாமே லீகலா வேணும்னா ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து பினான்ஸ் P2Pயும் எங்களுடைய எக்ஸ்சேஞ்சஸோட ரேட்டையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆனா ஒரு கேரண்டி பேஜ் நீங்க செலவு கொடுக்க முடியும். பினான்ஸை விட கம்மியா எங்களால உங்களுக்கு USDT சப்ளை பண்ண முடியும். ஸோ அது மட்டும் நான் நீங்க பினான்ஸ் P2P செக் பண்ணிட்டு ட்ரேஜினியஸோடைய அமௌண்ட் ப்ரைஸ் என்னங்க இருக்குதுங்க, தாராளமா உங்களுக்கு நான் சப்ளை பண்ணி கொடுக்குறேன். செல்லிங் பண்ணும் மூலம் உங்களுக்கு லீகல் ஃபண்டா தான் வரும். பட் கம்பல்சரி யூ ஹவ் டு பே 1% ஆஃப் TDS. ஓகேவா? அதே மாதிரி 18% GST நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், ட்ரேஜினியஸ்லயும் சரி இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லயும் சரி. இதுதான் எங்களோட வழக்கம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது லீகலாவும் போயிடுவீங்க, இந்த அக்கௌண்ட் ஃபீஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சா மாதிரியே இருக்கும். ஸோ தேவையில்லாம வெளியில P2P பண்ணி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுறத தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்றேன். ஏன்னா நிறைய பேர் இதை பத்தின அவேர்னஸே இல்லை. சரி, இதை பத்தின அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா கிரிப்டோ பண்ண போறோம் நம்ம தெரிஞ்சிச்சு. ஆனா கிரிப்டோ பண்ண போனோம் அப்படின்னா அதை கரெக்டான வேலை, கரெக்டான அப்ரோச்சபிள பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும். இதெல்லாம் மாட்டாம இருப்பீங்க. அதாவது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா தலைவலி. ஏன்னா இப்ப நீங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கல்பீட்டை நீங்க வாங்கிட்டீங்க, P2P வாங்கிட்டீங்க, அந்த கல்பீட்டோட ஃபண்ட் உங்களுக்கு வந்துச்சு, உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. அந்த கல்பீட்டை உங்களால பிடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல இருப்பீங்க, அந்த கல்பீட் எங்க இருப்பான், ராஜஸ்தான் இல்ல மும்பை எங்கேயோ இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏமாற்றப்பட்டவங்க டெல்லியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல கேஸ் விழுது அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க டெல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய செலவுகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். பட் நம்ம அந்த விஷயத்துல போவோம். ஆனா நம்ம பண்ண தப்பு என்ன, அன்ஆத்தரைஸ்டு ஒரு பர்சன்ட்ட நம்ம USDT செல் பண்ணது ஒரு பெரிய தப்பு. அதனால யாருக்கிட்டையும் USDT பை அண்ட் செல் பண்ணும்போது அவங்க அத்தாரிட்டி எக்ஸ்சேஞ்சஸா, அவங்க அத்தாரிட்டி பர்சனா, இவங்க அதுக்கான கரெக்டான பர்சனா இருப்பாங்கிறத 1க்கு 2 தாட்டி வேலிடேட் பண்ணணும். கண்மூடித்தனமா பினான்ஸ்லேயே பண்ணிக்கலாம். இல்ல நான் கூட ரீசெண்டா பார்த்தேன், ஒரு டெலிகிராம்ல USDT பை அண்ட் செல் பண்றாங்க. ஒரு இன்டர்மீடியேட் இருக்காரு, அவர் அக்கௌண்ட்ல வாங்கவே மாட்டாரு. இன்டர்மீடியேட்டரு அவர் அக்கௌண்ட்ல வாங்கவே மாட்டாரு. எப்படின்னா டைரக்டா கனெக்ட் பண்ணி கொடுப்பாரு. இதனால ரிஸ்க் யாருக்கு அதிகம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இன்டர்மீடியேட்டரா இருக்கிறது அக்கௌண்ட்ல காசே வாங்க மாட்டாரு. அது வாங்கி விட்டு பட்ட கமிஷனே என்ன பண்ணிடுவாரு, அவருக்கு எடுத்துப்பாரு. பட் இதெல்லாமே வந்து ரிஸ்க் தான். நான் சொல்றேன், USDT அண்ட் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. பை பண்ணாலும் ரிஸ்க் இருக்கு, செல் பண்ணாலும் ரிஸ்க் இருக்கு. இப்போ உங்களுக்கு USDT கரெக்டான வேலை வேணும், கரெக்டான குவான்டிட்டியில வேணும், ரிஸ்க் இல்லாம மேக்சிமம் நான் தப்பிக்கணும் அப்படின்னா ட்ரேஜினியஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நாங்க தரோம். அதே மாதிரி தெரியாத பர்சன்ட்ட போயிட்டு நீங்க தேவையில்லாம ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டப்பட போறது நீங்க தான். ஸோ அதனால நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி வாங்க போறீங்க அப்படின்னா 1க்கு 2 தாட்டி வேலிடேட் பண்ணிட்டு வாங்குங்க. இந்த வீடியோல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டேன். பை. See you all.